பணிவான வணக்கத்தை கருத்து பதிவு பண்றேன். இப்போ உங்களுக்கு ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறைபாடு அதை தவிர்க்கும்படியாக, ஒருவேளை உங்களுக்கு ஆகாரம் சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆகலாம், ரொம்ப பேதி ஆகலாம், வயிற்றுப்போக்கு நடக்கலாம், அப்படி இல்லை உணவுகள் செரிமானம் ஆகாத பட்சத்தில் என்ன நடக்கலாம்னா உடம்புல வாமிட் வரலாம், ஃபுட் பாய்சன் ஆகி இருக்கும் போது கூட இது நடக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வெளியேறின உடனே உள்ளுக்குள்ள என்ன ஆகும், ஒரு வறட்சியான நிலைமை காணப்படும். அப்போ என்ன பண்ணணும், 1 லிட்டர் சூடான கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்ச தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில என்ன செய்யணும், ஒரு பாக்கெட் என்ன பண்ணணும், கலந்து உடைச்சு என்ன செய்யணும், அதுல ஒரு பாக்கெட்டை நீங்க கட் பண்ணி போட்டு 1 லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க குடிக்கும் போது உங்க உடம்புல என்ன கிடைக்கும், எக்ஸ்ட்ரா உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். You will be strengthened and healthy. ஓகேவா? அதை ஃபாலோ பண்றீங்களா? இதை நம்ம தமிழக அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்குறாங்க. சர்வதேச மருத்துவர் தினம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். எல்லா டாக்டர்ஸும் தன்னுடைய திடீர்னு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுவோம், ஐயோ ஆக்சிடென்ட்னு தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் என்ன நடக்கும், நிறைய அதெல்லாம் கீழே வச்சிருங்க, டீட்டெயிலில் வச்சிருங்க. என்ன ஆக்சிடென்ட்னு எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் என்ன ஆகும், ப்ரெக்னன்சி லேடிஸ் இருப்பாங்க, ஐயோ எனக்கு ஃபுல்லா என்னது பெயின் அப்படின்னு வருவாங்க, டெலிவரி லேபர் பெயின்னு. உடனே அவங்க சாப்பாட்டை விட்டு தூக்கத்தை விட்டு தன்னுடைய எல்லாத்தையும் யாருக்காக, மக்களுக்காக தியாகம் பண்றாங்க. யாரு? மருத்துவர்கள். ஸோ மருத்துவ பணி அது ஒரு மகத்துவ பணி. சரியா? நம்ம மருத்துவர்களை என்ன செய்யணும், கடவுளுக்கு அடுத்தபடியா நம்ம யாரை பார்த்தோம், மருத்துவர்களை பார்த்தோம். கொரோனா வந்தது, கொரோனா காலகட்டத்துல கூட பார்த்தோம்னா நம்ம எல்லா டாக்டர்ஸ் தான் எல்லாருக்கும் நமக்கு லாக்டவுன் போட்டு லீவ் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் உள்ளே இருக்கணும், மாஸ்க் போடணும், வெளியில வரக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? ஆனா நம்ம டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர்ஸ் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன செய்யல, அவங்க லீவே எடுக்கல. ஸோ நம்ம அவங்கள என்ன செய்யணும், we will honor, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கடவுளுக்கு அடுத்து. ஸோ இந்த சர்வதேச மருத்துவ தினத்திலேயும் கூட நம்ம என்ன செய்யணும், மருத்துவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். மருத்துவ பணி மகத்துவமான பணி. சொல்லுங்க, மருத்துவ பணி மகத்துவமான பணி. மருத்துவர்களை நேசிப்போம், மருத்துவத்துக்கு மரியாதை செலுத்துவோம். இந்த சர்வதேச மருத்துவர்கள் தினத்திலும் மருத்துவ பணி மகத்தான பணி என்பதை எண்ணி நானும் வருங்கால சமுதாயத்திலே, வருங்கால தலைமுறையிலே மருத்துவராக என்னுடைய பணியை மகத்துவமான பணியாக செய்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். உறுதி குறிப்பீங்க, செய்வீங்களா? தேங்க்யூ சில்ட்ரன். ஓகே.